Enjoy the Aroma Milk and Milk Products வழங்கும் V-Voice powered by GSN Property and Developers உங்கள் சத்யா அனில் ஆட்டா Twin Birds Leggings இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குற்றம் 23 படத்துலேருந்து நம்ம ஆஷா ஒரு அழகான பாடலை சூஸ் பண்ணி பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆஷா. தொடுவானம் நேற்று வரை அது தொலை தூரம் விழி போக்க நாளை வரும் எந்த நெஞ்சோரம் தொடுவானம் நேற்று வரை அது தொலை தூரம் விழி போக்க நாளை வரும் எந்த நெஞ்சோரம் இருக்கும் மொழிகள் போதாது எனது உணர்வை கூறாது அவிழத் துடிக்கும் அழகு மலரின் அசைவும் சுகமே அனலின் அனலா எனது நகலா அவிழும் மனமே தொடுவானம் நேற்று வரை அது தொலை தூரம் விழி போக்க நாளை வரும் எந்த நெஞ்சோரம் ஆஷா, உங்களுடைய பாடலை கேட்ட உடனே நாங்கள் அப்படியே மழலைக்கு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அப்படியே இதமாக இருக்குது உங்களுடைய குரலில் இந்த பாடலை கேட்கும்போது. தேங்க்யூ. அருண் விஜய் சார், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமாக ரொம்ப அருமையான குரல். ஆக்சுவலி அது முக்கியமான பாட்டு படத்தில். ஒரு 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 ஃபீலான ஒரு கரெக்ட் சுச்சுவேஷனில் வரும். அண்ட் ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ. ஸோ இது ஆக்சுவலி வாஸ் சங் பை விஷால் சந்திரசேகர்ஸ் ஒய்ஃப் படத்தில். அவங்க தான் பாடினாங்க. அண்ட் அவங்க அந்த ஃபஸ்ட் டைம் பாடின உடனே இப்போ சார் வந்து வேறு யாரும் பாடவோன்னா அப்படியே வச்சுக்கலாம். வி ஆக்சுவலி தாட் வில் ட்ரை டு சேஞ்ச் த வாய்ஸ்ன்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு அவங்க பாடி கேட்கல. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் கேட்ட உடனே இல்லை சார் இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு ஹர் அண்ட் அகெயின் யூ சாங் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இந்த பாடல் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து மூவியில் வரும் சார்? அந்த சாங் வந்து மெயின் வந்து ஒரு முக்கியம். ஏன்னா படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சுச்சுவேஷன் தான் வருது. இது பாட்டு ஃபஸ்ட்டு வந்து சுச்சுவேஷன் டிசைட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் விஷால் சந்திரசேகர்கிட்ட சொன்னேன், இது படத்தோட வந்து ஒரு மெயின் சாங் சார். டோட்டலாக இந்த எமோஷன் வச்சு தான் நான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு டம்மி டியூன் வந்து போட்டு கொடுத்தாரு. அவங்க மிஸ்ஸஸ் வச்சு பாடி போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோன்னே வந்து பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாட் ஈவன் அந்த எல்லாத்துக்கும் டோட்டல் டீமுக்கு பிடிச்சிருந்துச்சு.
ஸோ அப்போ சொன்னேன் வந்து மெயின் வந்து அவங்களே பாடிட்டோம் எக்ஸாக்டாக நீங்கள் டம்மி ட்ராக் வச்சு பண்ணீங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் வந்து அவங்க வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. செந்தில் விஷயம் அவங்க பண்ணாங்க. விவேகா சார் வந்து லிரிக் ரைட்டர் விவேகா சார் வந்து எல்லா சாங்க்கும் வந்து அவர் தான் சாங் எழுதியிருக்காரு. இந்த சாங் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த சாங் வந்து லிரிக் வந்து டியூன் கேட்டோன்னு எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ அதில் முக்கியமான லைன் வந்து ஏன்னா எந்த ஒரு எப்போவுமே வந்து ஒரு டைரக்டருக்கும் ஒரு லிரிக் ரைட்டருக்கும் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும் டோட்டலாக. இல்லை இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கூட இல்லாமல் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அவில துடிக்கும் அழகிய மலரே அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த ஒரு சென்ஸ் வந்து படம் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் படத்தில் வந்து ஒன் ஆஃப் த மெயின், ஏன்னா எல்லா சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஒன் ஆஃப் த மெயின் அசெட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நான் சொன்னேன் டோட்டலாக. தட்ஸ் அ திங். ஸோ உங்களுக்கு படம் நான் எப்படி வந்து 23 வந்து ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி இது ஒரு சஸ்பென்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த பாடல்? ஆஷா, சார் நல்ல இன்வால்மெண்ட்டோட யூஆர் ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் இந்த சாங். ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். ஆக்சுவலி இந்த ஃபிலிமோட இந்த ஃபர்ஸ்ட் சாங் அது நான் கேட்டிருந்தேன். இப்போ இந்த சாங் ஆக்சுவலி நான் ஆஷா வாய்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஸோ இட்ஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். மீன்ஸ் இப்போ நாளைக்கு நீங்கள் வி வாய்ஸ்லேருந்தும் வென் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் ஷோ மேபி உங்களுக்கு ப்ளேபேக்கில் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் அ குட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் யூனோ ஹவ் யூ சவுண்ட் இன் அ நியூ சாங் ஆல் டுகெதர். ஸோ நல்ல இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோட பாடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஷாமலா மேம், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இந்த பாடலை? ஆக்சுவலி ஐ எம் ஓவர்வெல்ம்ட். ஏன்னா இது ரொம்ப கேட்க டைம் இல்லைல்ல. ஸ்பைட் ஆஃப் இட் நாங்கள் 2 பேர் உட்காந்து இது கேட்கும்போது அழுக வந்துருச்சு எனக்கு இந்த டியூன் கேட்டபோது. இன்ஃபேக்ட் வி டிஸ்கஸ் தட் ஷீ ரியலி கோஆப்ரேட்டட். நல்லா உழைச்சாங்க இது பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் yet to be released. எல்லாரும் இது வந்து மோஸ்ட் ஆஃப் them will hear it for the first time சொல்லி she really worked hard. Thank you Asha, you really did well. அண்ட் இந்த அழகான பாடலை பாடினதுக்கு ஆஷா மிக்க மிக்க நன்றி. ப்ளீஸ் பி சீட்டட். குற்றம் 23 இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த காப் ஸ்டோரியை எடுத்து பண்ணியிருக்கீங்க. பொதுவாக இந்த மாதிரி காப் ஸ்டோரி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு ஹீரோ வந்து இவரை பார்த்து இவரை மாதிரி இருக்கணும் நம்ம அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா? இல்லை பர்டிகுலராக அப்படின்னு நான் எடுத்துக்கல. டேக் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் நிச்சயமாக வந்து நம்மளோட கண்டிப்பாக ஒவ்வொரு நடிகர் நம்ம நடிக்கும் போதும் பல நடிகர்கள் நமக்கு வந்து ஒரு சின்ன இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ ஐ டேக் த பெஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காப் ஸ்டோரிஸ்ன்னு எடுத்துகிட்டா எல்லா ஹீரோஸ்க்கும் அது ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சிருக்கு. எல்லா டாப் ஹீரோஸும் இப்போ வந்து அவங்களுக்கான ஒரு திருப்புமுனையான படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் பண்ணும்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் மைண்ட். ஒரு சீன் பண்ணும்போது எங்கேயாவது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பட் அது தெரிஞ்சும் தெரியாமலும் வர்றது தான். பட் டெலிபரேட்டாக நான் எதுவுமே அதில் இது பண்ணலை. பட் எனக்கு இன்புட்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி எட் கிவன் மீ. இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த கேரக்டர் எப்படி மூவ் பண்ணுன்ற ஒரு விஷயம் எல்லாமே எட் கிவன் அ லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை தான் மைண்டில் வச்சுட்டேன். நான் யாரையும் இமிட்டேட் பண்ணணும்னோ பண்ணவே கிடையாது. பட் ஒரு சில சாயல்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லுக்ஸு ஒரு சிலர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஐம் ரியலி தேங்க்ஸ் ஃபார் தட். பட் நான் டெலிபரேட்டாக அது பண்ணலை. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். எனக்கு ஐ வாண்டட் டு கிவ் அ சேஞ்ச் லுக் வைஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ வாண்டட் டு சேஞ்ச். ஸோ அது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் 23 அந்த படத்துல இருந்து ஆஷாவை வந்து மென்மையான பாடல் பாடினாங்க. நிஜமாவே நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டோம் இல்லையா? மெய் மறந்து போயிட்டோம்னே சொல்லலாம். அண்ட் அருண் விஜய் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் எக்கச்சக்கமான பாடல்களோடு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போட்டுலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை GSN ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ், லெகெண்ட்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக்.